வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்லான் டைம்ஸ். இப்போ எங்கடா இந்தியா டீம் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? எங்கடா இந்தியா டீம் எங்கே எந்த ஒரு எதுவுமே வரலையே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. எல்லாம் வந்து பேக் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு டெஸ்ட் ஆடி 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் யாருக்குமே தெரியல. ஒரு சில பேருக்கு தெரியுது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டே 2 460 ரன்ஸ் நம்ம அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம தான் எடுத்தோம். இந்தியா ஸ்ரீலங்கா, சரிங்களா? ஸ்ரீலங்கா வந்து ஒரு செகண்டரி டீமாக தான் ஆடுது. ஒரு மெயின் ஒரு ப்ராப்பர் மெச்சூர்டு பிளேயர், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாருமே இல்லை அந்த டீமில். எக்ஸ்பீரியன் 1 or 2 3 பிளேயர்ஸ் தவிர வேறு யாருமே இல்லை. பட் நம்ம டீமில் வெல் மெச்சூர்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே. ஆனால் இத்தனைக்குமே வந்து ஒரு 450 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். 460 கரெக்டுங்களா? 460 நம்ம டே 2ல் வந்து முடிச்சிருக்கோம். இத்தனைக்கும் 9 விக்கெட்ஸ். மேபி நாளைக்கு ஒரு 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 10 ஓவரில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு விக்கெட் 10 ஓவர் கூட இல்லை, ஒரு 5 ஓவரில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு 470 480 அடிக்கணும்னு வச்சிங்களேன். அகெயின் ஸ்ரீலங்கா அட்லீஸ்ட் ஒரு 300 டே 3ல கிராஸ் பண்ணுமா? அது ஒரு கொஸ்டின் மார்க்கு. எப்படியோ ஒன் சைடு மாரி தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்ரீலங்கா டீமும் நம்ம குறைய இடப்படக்கூடாது. ஏன்னா என்ன டீம் யார் எப்போ வேணால் அடிக்கலாம், கரெக்டுங்களா? அயர்லாந்துக்கிட்டே நம்ம அடி வாங்கணும். இத்தனைக்கும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துன்னு போயிட்டு. அதனால் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ட்ரா கூட பண்ணலாம். ஏன்னா நல்ல வாய்ப்பு ட்ரா பண்ணுறது. இவங்களும் ஒரு இன்னும் 2 நாள் ஆனாங்கன்னா இவங்களும் ஒரு 400 அட்லீஸ்ட் கிராஸ் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ட்ரா ஆகிடும், அவ்வளோதான். பட் வின்னிங் பண்ண இந்தியாவுக்கு தான் ப்ராபபிள் அதிக சான்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடாக முடியும். மேபி ஸ்ரீலங்கா ஒரு மெயின் ஸ்குவாட் எடுத்துகிட்டு வந்திருந்தா ப்ராபப்ளி நான் ஒரு ஓகே சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடு முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட், சரிங்களா? இதில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன், இந்த படிக்கல். அதாவது அந்த அந்த ஸ்பாட்டை எனக்கு கிடைச்சிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் அதை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே ஆணையை வச்சு நக்குன்னு அடிச்சிட்டாப்புல. அவ்வளோதான். அந்த நம்பர் 3 அப்படியே அப்படியே லாக் பண்ணுறாரு இல்லையா? இந்த ஆர்சிபி ரத்தம் இங்கே இந்த டெஸ்ட் மேட்ச்சில் தெரிக்குது. பார்ப்போம் என்னன்னா, மேபி நல்ல ஒரு 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 பிளேயரு. அதாவது ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட சூப்பராக ஆடினார். இதில் முக்கியமான கேள்வி என்னன்னா, வேர் இஸ் த சாய் சுதர்ஷன்? அதுதான் மெயின். அவர் தான் நம்பர் 3ல ஆட வேண்டியது. அவர் தான் ஃபிக்ஸ் ஆனது. என்னன்னா, சாய் சுதர்ஷனுக்கு அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம தேவ்தத் படிக்கல், டிடிபி. அவர் தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு இன்ஜுரி காரணமாக நமக்கு கிடச்சிது. பட் இதை தக்க வச்சுக்க முடியுமா ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ சாய் சுதர்ஷன் அகெயின் நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்துட்டாருன்னா அப்போ நம்பர் 3 யாரு? சாய் சுதர்ஷனா தேவ்தத் படிக்கலா? பட் தேவ்தத் படிக்கல் வந்து ஆல்ரெடி ப்ரூவன் பண்ணிட்டார். சாய் சுதர்ஷனும் ஒரு ப்ரூவன் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 3 பொசிஷனுக்கு யார் சூட் ஆகுவா? ஆல்ரெடி 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸு. ஆல்ரெடி ஓப்பனிங்லும் ஜெய்ஸ்வால் இருக்காரு, ஜடேஜா, அது எல்லாருமே இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ். பட் யாரும் எடுத்துகிட்டு போவான்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி தேவ்தத் படிக்கலதே மேபி அந்த பிச்சுக்கு நல்லா சூட் ஆகிட்டாரு, சரிங்களா? 2வது டெஸ்ட் ஆடலாம். ஆனால் சாய் சுதர்ஷனும் ப்ரீவியஸ் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து சூப்பராக ஆடினார். ஸோ அந்த இன்ஜுரி மட்டும்தான். இப்போ என்னன்னா வேற ஆப்ஷனே இல்லை. ஆனால் எனக்கு வந்து இந்த பிசிசிஐ முடிவு எடுக்கிறது என்னன்னா, சாய் சுதர்ஷனை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் ட்விஸ்ட்டு. ஏன்னா அவன் 160 அடுத்த இன்னிங்ஸில் ஆடுவானான்னு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இந்த இன்னிங்ஸை ஃபாலோ கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் அடுத்த டெஸ்ட்டில் வந்து மேபி சாய் சுதர்ஷனை உள்ள வரைக்கி கொலாப்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தமாரி ஒரு 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 பாலிடிக்ஸ் தான் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. இது ஒன்று. 2வது, இப்போ என்னென்னா யாரோ ஒருத்தர் வந்து பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. பட் அது வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? யார் ரீப்ளேஸ் பண்ண என்ன? தேவ்தத் படிக்கல் ரீப்ளேஸ் பண்ண என்ன? சாய் சுதர்ஷன் ரீப்ளேஸ் பண்ண என்ன? நமக்கு தேவை ஒரு நல்ல கேமு, நல்ல கிரிக்கெட் அங்கே ஆடினா போதும், சரிங்களா? இந்தியா டீமுக்கு நல்ல கிரிக்கெட் ஆடினா போதும், அவ்வளோதான். இந்த ஃபேவரிசம்லாம் யாரும் இங்கே பார்க்க வேண்டாம், சரிங்களா? ஸ்கோர் கார்டு இந்த டே 2வோட ஸ்கோர் கார்டு நான் போகிறேன். வழக்கம் போல் நம்ம ஜெய்ஸ்வாலும் கேஎல்ராவும் இறங்கிட்டாங்க.
30+. அது வந்து அன்வான்ட் ரன் அவுட்டே தேவையில்லை. இதுக்கு ரன் அவுட் ஆனாது எனக்கு தெரியல. பட் அவரும் வந்துன்னா ஒரு 60-70 எடுத்துட்டு போயிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாப்புல. நம்ம கேரளாவில் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இவர் டெஸ்ட் கரெக்டாக சூட் ஆகும் என்ன கேட்டால். ஏன்னா பாலை நல்லா சாப்பிடுவாப்புல. எனக்கு இப்போவும் கேரளாவில் பார்த்தோன்னா ஒரு நல்ல கிளாசிக் பிளேயரு. பட் ODI T20 வந்தால் மட்டும் அவர் ஸ்ட்ரைக் ரேட் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ரொம்ப டவுன்ஃபால். பட் அந்த 82 ரன் அடிச்சுட்டான், என்னடா இப்போ எப்படி பேசிட்டு இருக்கான்னு நினைக்காது. ஆல்மோஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கரெக்ட் பால்ஸ் சாப்பிட்றது தான், அதாவது பால்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான வே அதெல்லாம் சொல்ல. பட் எனக்கு இன்னமும் அவருக்கு எனக்கு நம்பிக்கை வராது. பட் குட் நாக் 80 ரன்னு நல்ல ஒரு 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 அடிஷ்னல். தேவ்தத் படிக்கல் எப்பா 170. அதுவும் அந்த அந்த ரன் அவுட், அதை ஸ்டெம்பிங் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து அவனாக அவுட் ஆன மாதிரி தான் இருந்தது. பட் ஃபியூச்சர் அடிஷன், செம்ம அடிஷன். கில்லை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டனு, அவர் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ரிஷப் பண்ணிட்டு வந்து 4 சுற்றினா போல சூப்பரு. த்ரூவ் ஜுரேல் ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ணுறது செகண்ட் ரிஷப் வந்து அவர் தான். அதே ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவாப்புல, அதேமாரி மெயின்டைன் பண்ணி அதேமாரி எடுத்துகிட்டு போவாப்புல. ஜடேஜான்னு வரும்போது தான் எனக்கு ஒன்று இடிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாப்புல. அதாவது T20 ஆடுறது கிடையாது, ODIலையும் சேர்க்கறது கிடையாது. அட்லீஸ்ட் டெஸ்ட்டில் ஆடினாலும் அதுலேயும் ஓரளவுக்கு ஆடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுவும் நமக்கு கிடைக்காதுல்ல. ஏன்னா வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி ஆயிடுச்சு ODI வந்து டெஸ்ட் வந்து அவருக்கு. ஓகே, பேட்டிங் அவருக்கு பேட்டிங் போயே வந்து ஒரு ஒரு அந்த கேப்டன்சி CSK கேப்டன்சிலேருந்து அவர் பேட்டிங் போயிடுச்சு. ஆனால் பட் பவுலிங் மட்டும்தான் அவர் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். பேட்டிங்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த பவுலிங்காக தான் அந்த, அதாவது செகண்ட் அதை பார்ப்போம் செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. மானவ் சுதார் அவரும் பவுலரு. முகமது சிராஜ் ஒரு 6 அடிச்சாரு பாருங்க எப்பா. அந்த டிஎஸ்பி அந்த வெறி ஒன்று இருக்கும், அந்த டீம்லேயே ஒரு அக்ரஷன் ஒன்று இருக்கும் பாருங்க. அவர் ஏறி வந்து ஒரு 6 போடா அப்படின்னு. அந்த அந்த மொமெண்டம் நல்லா இருக்கு பார்க்கும்போது. அது தொகுதோ ஜெயிக்குதாங்க அது வேற, இந்த அக்ரெஷன் வர மாதிரி. ஸோ கேஷுவலாக நம்ம பிரசிடென்ஷன் அடி வாங்கி அவங்க பற்றி எதுவும் பேசுவாங்க. ஸோ அவங்க டீம் அவ்வளோதாங்க. அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லைன் அப் மெட்ராஸ். Day 2 தான் முடிஞ்சிருக்கு. பட் Day 2ஓட ஒரு 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 வீடியோ தான் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வின் ஆகிடும் இந்தியா டீம். சரிங்களா, இதில் சான்ஸே கிடையாது. ஸ்ரீலங்காவில் ஆல்மோஸ்ட் Day 2 முடிஞ்சிச்சு. இன்னும் 3 நாளில் வந்து என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் ட்ரா பண்ணலாம். ஆனால் யார் என்ன வேணால் எப்போ பண்ணலாம், அதனால் முடிவெடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன ஃபியூச்சர்னால் தேவ்தத் படிக்கல் ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர். சரிங்களா, தேங்க்யூ.